இது எப்படியா இருக்கும், அது எப்படியா இருக்கும் அப்படின்னு. இப்ப நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல இந்த புகைத்தல்ங்கிற கொடிய இதுல இருந்து வெளியே வந்துட்டோம். அது அது பல்வேறு கருத்துக்களை சொல்லி சொல்லி அப்புறம் புது புதுசா வந்துருச்சு. அப்புறம் பல்வேறு வகையான குடி பழக்கம் வந்துச்சு. அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. அதுக்கடுத்தது நீங்க எல்லாம் உங்க அப்பா அம்மாவை திட்டினாலே போதும். அம்மாவும் இல்லை, அப்பாங்களே சில பேரு பக்கத்துல இருக்க அப்பா பக்கத்துல குடிக்கிறதுனா போதும். விழிப்புணர்வுன்னா நீ மட்டுமே வீழ்ச்சி குடிக்காம இருந்தது மட்டும் இல்ல, குடிக்காதவங்களை குடிக்கிறவங்கள குடிக்காத ஆக்குறதுதான் ஒரு ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? கல்லாமை இல்லாம ஆக்குறீங்க. உண்மையா பொய்யா? உண்மையான கை தட்டு. அடிக்கல் நான் பள்ளிக்கு போறேன்னா மாணவரோட பேசி உரையாடி தான் பேசுவேன். அந்த அடிப்படை இருந்தாலும் எனக்கு மழை வந்துருமே, பிள்ளைங்களாம் அவ்வளோ அமைதியாக உட்காந்து ஏதாவது சொல்லுவாங்களான்னு கேட்க வந்துருக்காங்க. என்னங்க, இந்த பள்ளி தாளாளர் மிக அற்புதமான மனிதர், அருமையான மனிதர். இவ்வளவு பேர் இந்த பகுதியில் படிக்க வச்சு உங்களதான் அந்த கல்வி தந்து இல்லாமையை ஒழிக்கக்கூடிய அது கல்வியாலதான் முடிவு. கல்வி மக்கள் மாட இல்லை, கல்வி ஒன்றுதான் ஒரு மனிதனை உயர்த்தும், எல்லாவையும் கொண்டு சொல்லும். படிச்சவன் போய் குடிக்கிறான்னா அதை விட கேடு வளர்ந்தவங்க படிக்கலாம். எங்க வீட்டுல எங்க அப்பா படிக்கிற போது, நான் படிக்கிற போது எங்க அப்பா சொல்லுவாரு, போறான் பாரு 5வது படிக்கிறான், அந்த மாடு கட்டி கிடக்கு, அதுக்கு ஒரு தீனி எடுத்து போட்டு போனேன். நாங்க 5வது படிக்கிறதுக்கு மாடுக்கு தீனி போட கத்துக்கிட்டாங்க. யாராவது சொல்லுங்க பார்க்கும். அவங்க நான் படிச்சவனா எல்லாம் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கு தண்ணி காட்டாத போறான், வெயில கிடக்குது, அது பிடிச்சி நேரில் கட்டாத போறான். என்னதான் சொல்லுவாங்கன்னா, படித்தவன் பலது தெரிஞ்சிருக்கும். இந்த குடிகாரன்னா இது பழக்கம். அவர் சொன்னாரு, இந்த பழக்கம் வந்துட்டுன்னா அது வழக்கமா போகும். அப்புறம் இடுக்க முடியாது. எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் வாங்க மாட்டான். அவன் சொல்லுவான் நமக்கு புத்திமதி. ஆனா குடியை பத்தி நான் உங்களுடைய விளக்க வரல. அது தேவையில்லாத விஷயம். நல்லதை பேசுவோம். இப்ப நான் இது எல்லாருக்குமே என்ன சொல்றதுன்னா, உடன்பாடு வாக்கியங்களை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். எது கேட்டாலும் தெரியாது, அது இல்லை அப்படின்ற வார்த்தை தான் வரக்கூடாது. அது உடன்பாடான வார்த்தைனா ஒன்று கேட்கிற போது சொல்லுகிற போது அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன சொல்றது. உதாரணமா, தம்பி நீ விடியாத போய் அவனை என்னன்னு கேட்குவான். சொல்லும் போதே விடியாத போயிடுறான். முடியல என்பது கிடைக்காது, முடியாது, நடக்காதுங்கிற அர்த்தம். நீ இல்ல, தெரியாது, முடியாது, போக மாட்டேன், வரமாட்டேன், இந்த வார்த்தைகள்லாம் வளரும் பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. அதுக்கு ஏற்ற சொல்லணும். அந்த அடிப்படையில பார்க்கிற போது இங்க நிறைய செய்திகளை நீங்க புரிந்து கொண்டு அது எப்படி என்ற படிப்பு என்பது என்ன, படிப்புனா என்ன நினைச்சிருக்கான். படிப்புனை அதை கேட்டா என்ன, படுறா நாங்க படிக்கிற போது ஆச்சார் போயிட்டு பாரு, நாங்க படிப்போம். அவங்க காதல் இவ்வளவு தெருவுல உள்ள இருக்கும் காதல் விடும், அப்படி வாசிப்போம். படிப்பு என்பது படி என்றாலே ஒண்ணு சொல்லி விடுறான். படி படி படின்றான். நான் படிச்சுட்டு தான் இருக்கிறான். இப்ப நிறைய பிள்ளைங்க என்ன மௌன வாசிப்பு எப்படியோ படிக்கிறாங்க, எப்படி எழுதலாம். நாங்க எங்க படிப்பெல்லாம் வேற. படி என்றால் எங்களுக்கு நாங்க கத்துக்கிட்டதுன்னா படின்னா இப்போ அங்க தம்பி சரவணகுமார் வாங்க முடியாது அப்படிப்பான். இப்படி உடம்புல கை ஒட்டி படி நிற்கிற பைசா மட்டும் கை கட்டு. படினா மாடி படி, ஏணி படி, தூசி படிக்குது, அதுதான் படிதான். ஒரு படி எடுக்கிறதா ஒரு காப்பி எடுக்கிறதா ஆகுது, அதுதான் படிதான். படி எவ்வளவு பணிந்திருக்கிறானோ, படித்திருக்கிறானோ, ஆசிரியத்தை மதிக்கிறானோ அவன் தான். இன்னைக்கு மாணவனுக்கு படிப்பு என்பது என்னன்னாக்கா ஒரு படித்திருத்தான், பணித்திருத்தான். குடியை பற்றி விடு. அது மானம், குலம், கல்வி, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, வேளாண்மை எல்லாம் போய் கடைசியில சொன்னாங்க, உடம்பாக உயிராக. உடம்பு அழிதான் உயிர் கூடும். உயிர் இருக்குமா? உயிர் இருக்குமா? உயிர் இருக்கு. சரி, ஒண்ணுல போச்சு, அந்த உயிரை போட 4 உயிரை முக்கியம் வந்திருக்க. உயிரின் கடவுள் உலகத்தை ஒண்ணுதாங்க. கை தட்டப்பா. கடவுளுக்கு தெரியுது உனக்கு அற்புதமான உடல்.
இந்த உடல் இருக்கிறதே மானிடா பிறத்த அறிவு அறிவு மானிடா பிறத்த அது கூண் கூடு செவிலி பேடு நீங்க பிறத்த அறிவு அற்புதமான உடல். என் வயலுக்கு ஓய்வு பற்றி 22 வருடம் ஆகுது. பணி ஆசிரியர் பணியிலிருந்து தமிழாசிரியர் பணியிலிருந்து தலைமை ஆசிரியர் பணியிலிருந்து வந்துட்டான். இப்ப இந்த பிள்ளைகளை பார்க்கிற போது பார்த்துட்டு நான் மகிழ்ச்சியா ஆனந்தத்துல குளிக்கிற மாதிரி பிள்ளைகளை அறிவு சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆட்சி போச்சுன்னா எங்களால் தாங்கிக்க முடியாது. வருகிற சமுதாயம், நாடு, இந்த வீடு, இந்த உலகம் எல்லாத்தையுமே தூக்கி நிறுத்தக்கூடிய தன்மை வந்தார். இன்னைக்கு பெரியவங்க எல்லாம் கூட பைத்தியம் பணமா ஆயிட்டாங்க. அதை படி இதை படி இப்படி படி அப்படி படி. அப்படியா படிக்கிறத? நீங்க உனக்கு எது வருதோ படி, எது புரியுமா அதை படி, எது தெரியுமா அதை கத்துக்க. சும்மா அதுக்குதான் போவேன். உனக்கு என்ன அறிவு என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த திசையில போயிதுன்னா சிறப்பாக. என்ன சொன்னாரு யாரு தலைவர் ராஜ்குமார், அவரு தமிழக அரசு வாங்கியிருக்காரு. நான் கல்கத்தா, பம்பா, டெல்லி எல்லாம் வாங்கிதான் இருக்கேன். எல்லாத்தையும் சிறப்பு ஏபிஜே அப்துல் கலாம் அழிச்சு 2 முறை பாராட்டப்பட்டவர். தெரியுமா? நாகப்பட்டினம் கலெக்டர் அலுவலகத்தை கூட்டு அழைச்சி பாராட்டி புத்தகத்தை வாங்கிட்டு அவரு சில கருத்தை சொன்னார். எனக்கு மறக்க முடியும். வாழ்க்கையில் நான் பெற்ற அந்த மேலை, அந்த மனித தெய்வம் அப்துல் கலாம் கிட்ட பேசி பழகி நான் என் போய் பேச மறைக்க முடியாது. இதெல்லாம் கையால கிடைத்த பெருமை. அதனால நீங்க நான் ஏதோ பண்ணோம். வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும், வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கணும். பிறந்தோம் திருமணம் சாப்பிடும் ஒவ்வொருத்தரும் இந்த உலகம் நான் சொல்லணும். நான் என்ன செய்யறது, நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு நீங்க விவேகானந்தர் எடுக்கிறீங்க. அவரு இப்ப மிக சாதனை. தன்னுடைய சகோதரி சிறு வயதிலே தற்கொலை செய்து கொண்டாலே கணவனோட அந்த அக்சஸ் பண்ணி வாழ முடியலன்னு சொல்லி அவர் பெண் கல்வி பாரதிதாசன் சொன்னாங்க. அவரு எப்படி தன்னுடைய பெண்ணை கூப்பிட்டு தலைவாரி பூச்சி கொண்டு போடுமா கல்வி மலை வாழ அல்லவோ என்னெல்லாம் அப்படி சொல்லி அப்படி பண்ணாரு. ஒவ்வொருத்தரும் ராஜா மோகன் ராய் என்ன பண்ணாரு, தன்னுடைய அந்தி அந்த உடன்கட்டை யாத்திரை கொடுக்கலாம். அதை பார்த்து பொங்கி பொழிச்சு வெளியே வராரு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடத்தை தக்கிறான், படிப்பினை கொள்கிறான். அதை கேட்டு பெற்று நாம வாடுகிற எண்ணம் உங்களுக்கு வரணும். என்ன இவன் என்ன பண்ணலாம், இந்த உலகத்தையே ஒரு கொடைங்கில கொண்டாந்தான். நான் தான் வெற்றி மகாவீர் வெற்றி வாகை சோடுவான். என்னாச்சு கடைசியில் நான் போகிற போது இந்த சாவப்பட்டியில 2 கையும் வெளியாக தோலை போட்டு விட்டு இந்த பக்கம் 10 கை காட்டி என் வரலுக்கு இப்படி காட்டுங்க, நான் ஒண்ணு எடுத்து போறேன், நான் ஒண்ணு எடுத்து போறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுங்க. இந்த உலகத்தை எவ்வளவு படிச்சாலும் இந்த பணத்தால என்ன பணத்தை எடுத்து போறான். பட்டின காதல் மூசியும் கடைசி வர வராது. ஏதாவது பயன்படுதா? அவரு ஒரு பெரிய பணம் அரசுக்கே பணம் கொடுத்தவரு பெரிய உலக பணக்காரங்க யாரு பட்டின தடிகள் பட்டினத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில போய் அப்படியே நாம கொடுத்தது 4 முழம் உண்றது கொஞ்சம் கஞ்சிதான். அதுக்கு போய் இந்த உலகத்துல பண்ணாத போராட்டம் பண்ணாத கேவலமான அசிங்கமான துஷ்டமான மோசமான வேலைகள்லாம் செய்து கொண்டு மனித வாழ்க்கை பணமா வாழ்க்கை சொல்லுங்க இல்லைன்னா கேட்க பண வாழ்க்கை பாடுபட்டு தேடி பணத்தை செலுத்தி வைத்த கேடு கட்ட மனிதர்களை கேளுங்க. பணம் உங்களுக்கு என்ன ஏதாவது கொடுக்குமா? அது எப்படியா புள்ளிகளுக்கு கிடைக்க ஒரு தாக்கணும். பணத்தை சேர்த்து வச்சு எனக்கு என்ன 2 தலைமுறைக்கு நான் அப்படியே குடிச்சு சாவலான்னு குடிக்கலாம். உடல் உறுப்பு இந்த மனித அற்புதமான உடல், அழகான உடல். சிந்திக்கிற எவ்வளவு இந்த தவம் இருந்து யோகம் இருந்து வருந்தி உழைத்து பாடுபட்டு உங்க அம்மா நினைச்சு பாருங்க, உடலால எவ்வளவு உழைச்சு உன்னை படிக்க வச்சு என்ன கனவு காண்றோம். என்ன 1000 கோடி கனவுகளை காண்டு உட்கார்ந்துருக்கான். அப்படிப்பட்ட தாயுடைய சிறப்புகளை எல்லாம் உணர்ந்து நீங்க படிக்கணும். அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறார், அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறார், நான் பொறுத்து என்ன பண்றோம். வள்ளலாரை பத்தி இங்க வளரணும்னா வள்ளலார் நினைக்கணும். நல்லா இருக்கணும். அவரு என்ன நினைக்கிறாரு, அவர் எதுக்கு பிறந்தாங்க அப்படின்ற இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் சன்மார்க்கி ஆக்கி கடவுளை பத்தி இல்லை. நான் எல்லாம் அதாவது
இந்த உலகத்தில் மக்களுக்கு எல்லாருக்கும் சேவை செய்யணும், எல்லா உயிருக்கும் பசின்னு வந்துடக்கூடாது என்கிற அடிப்படையில அவருடைய ஒரு பயிர் வாங்கினா வருத்தப்பட்டார். பயிர் வாங்கினா நம்ம வயிறு வாடும், பசி உயிர் போகும். இப்படி ஒவ்வொரு மனிதன் நினைக்கணும். அதுல போய் நீங்க அவர் இப்படி அவரு கடவுள்தான் எல்லா சமயத்திலும் அது தெரியும். ஒண்ணுன்றான். அந்த ஒண்ணுல போய் ஏதாவது ஒண்ணு பிடிச்சிக்க. அந்த ஒண்ணுல இருக்க மொழியா கடவுள் போராட்டம், கடவுள் பிரச்சனை இல்லை, ஜாதி ஜாதி பிரச்சனை வேண்டியது இல்லை. அதுக்கடுத்து கல்வி ஒண்ணு படிச்சுன்னா எல்லாரையும் சமமாக ஏற்ற தாழ்வு இல்லை. அந்த அடிப்படையில நீங்க படிப்பு என்பது ஏதோ மனப்பாடம் கேட்டு உருப்படு செயல்படுத்துறது தான் படிப்பு. வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது தான் படிப்பு. நல்வழி காட்டுவதுதான் படிப்பு. அந்த அடிப்படையில நீங்க படிக்கிற போது உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்துல படிச்சேன்னா உனக்கு காட்டும் ஒவ்வொரு அடையாளம். பையன் படிச்ச பையன் போய் சொல்ல மாட்டான், படிச்ச பையன் தேட மாட்டான், படிச்ச பையன் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவதில்ல. இந்த பஞ்சமா பாதகம் என்கிற அத்தனை தேய்க்கும் செய்ய மாட்டான் படிச்சவன். நீங்களும் படிச்சிருந்தா கை தரணும். நமக்கு அப்பா அம்மா என்ன பண்ணுவோம்? நல்ல பண்பு, நல்ல ஒழுக்கம், நல்ல நெறி, நல்ல குணம், நல்ல தன்மைகளை தாயாரெல்லாம் தாக்குறான்னு சொல்லணும். மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டு கூடாது. கடவுளுக்கு சமமாக நம்ம அப்பா அம்மா ஆசிரியர்கள் நீங்க மதிக்கணும். கடவுளுக்கு சமமானாக்க உங்களுக்கு காற்றை பத்தி இருக்கீங்க. காத்து எத்தனை காத்து இருக்கு படிக்கலாம். 12வது படிச்ச பிள்ளைங்க இருப்பான். என்ன ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இப்படியா கார்பன் எத்தனை இருக்கு இல்லையா? இப்ப நீங்க உயிர் வர்றதுக்கு எந்த காத்து சாப்பிடணும்? ஆக்சிஜன். வெரி குட், கை கட்டு. அப்படியே அங்கே ஆக்சிஜன் வருது, கூப்பிடுறியா? கார்பன் டை ஆக்சைடு தள்ளுறியா? இறைவன் ஏகத்துக்கும் எங்கேயும் காற்றை கொடுக்குறான். கல்லாவுக்கும் கட்டவுக்கும் உங்களுக்கு கழிப்பு உண்டாக்குறான். கண்டவுக்கும் கழிப்பு தரும், மகிழ்ச்சி தரும். வல்லாருக்கும் மாட்டாருக்கும் நல்லதை கொடுக்குறான். யாரு தாதான்? கடவுள். வல்லவன்னா அடிப்பான், முடியாதவங்க மாட்டான். வல்லாருக்கும் மாட்டாருக்கும் அரமணிக்கும் வரும் இல்லையா? நல்லா இருக்கும் பொருளாருக்கும் நலன்களுக்கும் நலன் கொடுக்கும் நலன்றான். ஆக எல்லாருக்கும் பொதுவில் இருக்கக்கூடியதான் கடவுள். எல்லாருக்கிடவா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த அடிப்படையில் தான் போகணும், வரணும், பழகணும். முடிய நாம புரிய கண்ணோட்டம். எல்லா உயிரும் உயிர் தான். வளர்றது என்ன கேட்டாரு? எல்லா உயிரிலும் நான் இருக்கேன். இது ஒண்ணு புரிஞ்சுங்க. எல்லா உயிரிலும் நான் இருக்க, எல்லா உயிரிலும் நான் இருக்க, எல்லா உயிரிலும் நான் இருப்பதோட என்னுடைய எல்லா உயிரும் இருக்கிறது. அவ்வளவுதான் நிற்கிறாரு. உள்ள எல்லா உயிரும். அப்போ கடவுளுக்கு வழிபடும் நான் என் உயிர்களை நேசிக்கணும் அப்படிங்கிறார். இந்த வயிறு எதுனாலும் திங்கிறது போட்டு தின்னுட்டு இங்க ஒட்டு உறுப்புகள்லாம் எந்தெந்த வேதனைப்படும் தெரியுமா? நீ பாட்டுக்கு அள்ளி போட்டு டப்பு 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 உள்ள கொட்டிட்டு அங்க இந்த ஒவ்வொரு உடல் உறுப்புகள் பாக்குறவங்க இங்க கணையத்திலிருந்து ஒவ்வொரு நீர் சுரக்குது. அது எப்படி சேர்த்தா இவன் தள்ளிட்டு உட்காந்துருப்பான். உள்ள போட்டுது எப்படி இருந்தாலும் அது சரியாகி பிரச்சனை தீர்ந்து நினைப்பான். இல்ல, அது படுகிற உடல் உறுப்புகள் துன்பத்தை தரும். அதே போலதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு என்ன நீ போடுறியோ அதுதான் அவுட்புட் ஆகும், வெளியே வர்றதாக இருக்கும், நல்லதா இருக்கும். அதனால நல்ல பொருள் தெரியாதா? மதுவா போதையோங்கிறது போதையை பத்தி அது தெரியாது. அதனால போதை பொருளை பத்தி நிறைய சொல்றான். ஒன்னே ஒண்ணு, அது மூளையை கெடுக்கும். மனிதனோட உடல் உறுப்புகளிலே உச்சமானது, உயர்ந்தது, சிறந்தது, வேண்டியானது எதுன்னா மூளை. மூளை மூளை கை கட்டுப்பா. ஆக இந்த மூளை கெடாம இருக்கணும், பாதுகாக்கணும், பத்திரமா இருக்கணும், அதை ஊக்கப்படுத்தணும். இது மாதிரி பெரியவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா மூளை பாதுகாப்பு தான் முக்கியமானது. போதை பொருட்கள் நம்ம உடல் உறுப்பு எப்படி வச்சிருக்கான்? ஒண்ணு கெட்டது வந்தாலே தள்ளுது. அது கிடையாக்கா உடல் உறுப்பு சொல்லுது. அது வேற உள்ள போட்டு நாக்கு தள்ளுது. அதையும் மீறி அவ்வளவு தூரம் தள்ளி அது உள்ள தள்ளி அது எவ்வளவு கருதி உண்டாக்குறது. இந்த உடம்புல உறுப்புகள் அத்தனை உறுப்பு எவ்வளவு துடிக்குது. எளிமையா இருக்கு.
சாப்பாட்டை கொஞ்சம் நெய்யை போட்டு கொஞ்சோண்டு பருப்பு போட்டு பேசி தட்டுனா சரியா போகும். சாப்பிடும் போது ரவோண்டு தேனை விட்டு சாப்பிட்டீங்கன்னா அது பாட்டு உண்மையை சொல்லும். நம்ம நல்ல பொருளை சாப்பிடுகிற போதே ருசிக்கிறது இல்லையா, சொல்ற போதே இடிக்கிறது இல்லையா? அதை விட்டுட்டு குடிக்காத பொருளை போட்டு உள்ள தள்ளி நீ ஒவ்வொன்றும் உயர்வா இருக்கிறான்னா இப்போ கீழே டீசல் இன்ஜினு மற்ற காரு இந்த இது சக்கரம் எல்லாத்தையும் பாருங்க. எதுக்கு டீசல் போடுறான், குழாயில் போடுறான், அந்த ஆயில் இந்த ஆயில் பெட்ரோல் போடுறான். அப்படிமா என்ன போடுறான், என்ன போடுறான் எல்லாம் முடிக்கிறான். போவீங்க நீங்களா பிளைட்ல போய் உலகத்தோட சுத்திக்கு வந்துருக்குண்ணா. அந்த காலத்து எல்லாரும் வருவீங்க. இன்றைக்கு அறிவியல் என்பது சாதாரணமா இருக்குது. ஆகாய விமானத்துக்கு ஒயிட் பெட்ரோல் வெள்ள பெட்ரோல் போடுறான். அது பக்க போறதே தெரியாது. இங்க கரியை கொத்து விட்டுட்டாங்க, அது வந்து ரயில் போகும், தள்ளி தள்ளி போகும். அதே மாதிரி இங்க போடுற ஆயில்லாம் கூட டீசல் பல்வேறு கூட ஆயில் அந்த ஆயில் போடலாம். அதெல்லாம் வந்து அதோட தன்மையில வெளி கற்போம், அதுதான் கொடுக்கும். அந்த அடிப்படையில நான் வந்து போதை பொருள் ஒழிப்புன்னா எது நல்லதா செய், நல்வழி காட்டுதான். நீ வாட்டுக்கு கொஞ்சோண்டு காட்டுது எல்லாத்தையும் போய் பார்க்கணும்னு நினைக்கூடாது. அப்பா சொல்றாங்க, ஏய் நெருப்புடா கேட்டாங்க, அது சுடுண்டா, நெருப்பு சுடுண்டா. அவர் போன பிறகு நெருப்பு விட்டு சுடும். அப்பா இல்ல யாரும் இல்ல அப்படி வச்ச பூச்சி போட மாட்டேன், ஓட மாட்டானா? இப்படி ஒவ்வொன்றையா சாவது எப்படின்னா செத்தா காட்ட முடியும். நாங்க சொல்றோம் போதை பொருள் எவ்வளவு கெடுதி, எவ்வளவு ஒரு குடும்பத்துல மாதிரி சொன்னேன் நான். எல்லா வகையான குணங்களுக்கும் மனிதன் அற்புதமான உலக உயிர்களே திருப்தி வாழ்கிற உயிர் மனித உயிர் தான். எல்லாம் மௌத்த பூமி பார்த்து தான் இருக்கும் எல்லா உயிர்களும். கைத்தா உண்மைதானே சொன்னேன். தாமரை போன்றது முகம் மகிழ்ச்சியாகும். உலக உயிர்களே சிரிக்கிற ஒரே உருவம் உயிர் எது எது மனிதன் நாமதான். உலகத்திலே சிரிக்கிறவன் யாரு? மனிதன் தெரியுமா? வேற நாயை நாய் சிரிச்சு பாடு அது கசிது பார்த்தா நாலு கூட நாய் நாயை வந்து நாய் அது பழக்கம் எப்படி வந்து நாய்க்கு பழக்கம் எப்படி வந்தது? யாராவது வந்து சொல்லி பிடிச்சிக்கிறான். நாய்க்கு மஞ்சள் கடிக்கிறது, மாட்டை கடிக்கிறது, ஆட்டை கடிக்கிறது, யாரு இல்லைன்னா கோழி கடிக்கிறது, ஏதாவது பிடிக்கிறது. நாய்க்கு எப்படி அந்த பழக்கம் வந்தது? தெரியல. சரியா சொல்லிட்டான்னா நான் நினைச்சேன்டா, அதுக்குள்ள அவன் சொல்லிட்டான். நாய்க்கு பழக்கம்னா இங்க இந்த குடி நாய் இருக்குல்ல, குடிக்கிற நாய் இது என்ன பண்ணும்? திங்கம், கண்ட திங்கம், சில பாதி திங்கம், பாதி பாதி பாதியா அது கட்சி குருவி கீழே போட்டுரும். இதெல்லாம் அது நாய் அப்படியே குறைச்சிட்டு மோப்பம் கொடுக்குற சக்தி பார்க்கும். அது திங்கம். இந்த நாய் குடிச்சிட்டு நீங்க மாறி போடுவான். குடிக்காரர்கிட்ட சொல்றேன் நாய் கோச்சிக்காரி கேட்டிருக்கேன். என்ன எங்க மாமா கூட குடிச்சான், இப்ப இல்ல. அதனால அவன் அப்ப நாய் சொன்னான், இப்போ அவன் மனுஷன் ஆயிட்டான். அதனால வந்து குடிக்க பழக்கம் திரும்பவும் அவன் தான் மனிதன். மாட்டமா மாதிரியே அதேதான் ஒரு பண்ண. அந்த நாய்க்கு திருப்பி நாய் வந்து திங்குது. அவன் சாப்பாட்டே தள்ளிவிடுது. அப்புறம் எங்க குடிக்கிறானோ, எந்த மரத்துல மேல உட்காந்துருக்கான், எந்த செடி கிடையாது அப்படி ஓடுது கடிச்சிட்டே இருக்குது. அது கிடைக்கல. இவன் கடிச்சு சப்பு போட்டான்னு வச்சுக்கோ, அது எங்க போய் கிட்டும்? அது பாக்குது. சரி ஒரிஜினலாவே இருக்கான் ஆடு. காதுல கொஞ்சம் ஒரு வாய் கறி காலை கடிக்கும். ஓடுறான். அச்சா நாயி இவனை கடிக்குது, இவன் தம்பியை கடிக்குது, தாத்தாவை கடிக்குது, அவங்க அம்மா அப்பா கடிக்குது, தெருல போறவெல்லாம் கடிக்குது. அதுக்கு பசி மட்டும் இல்ல, வெறி, அதுக்கு பழக்கம். இப்ப அது பயிற்சி பெற்று வழக்கமா போச்சு. தமிழ்நாடு கூட நாய் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்ச காணுது. காரணம் யாரு? நாய்க்கு கடிக்கிற பழக்கத்தை குடிக்கிறவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு கூட சொல்லலாம். தப்பா? சரி. நீங்க என்ன என்ன குடிக்கிட்டான்
அது நான் சொல்ல வந்தது என்னன்னா, உங்களுக்கு குடிக்கிறத பத்தி சொல்லிக் கொடுக்க இல்ல. குடிக்கிறது அந்த காலத்துல சும்மா கிடையாது. வாயில வச்சு விழாணும் புகைதான் முடிச்சுடுறேன். புகைதான்னு சொல்லிட்டாங்க. ஒரு பழக்கம் வந்தது. இப்ப எவனையும் அதை பொடி போறத நான் பார்க்கல. எப்ப சிகரெட் குடிக்கிறது கூட பார்க்கல. சில அரசியல்ல சட்டத்தால அதை நிறுத்திட்டாங்க கூட சொல்லலாம். இந்த போதை பொருள் அறம் தெரியாத அது இது தின்னுட்டு மயக்கம் வந்துருக்கான். பல்வேறு வகை அறிவியத்தை அற்புதமா கண்டுபிடிச்சுக்கிட்டு நீ மயங்கி போய் நீ உயிரா இருக்கும் போதே பணமாயிட்டா அது யாருக்கு பொறுப்பு? அடக்கமா இருக்கணும் அறிவாளிதான். அடக்க முடியாது அறிவுல எண்ணி கடக்கவும் கதற வேண்டாம். அடக்கமா பையன் படிக்கிறான், அமைதியா இருக்கிறான்னா அவன் அறிவுல அவன் தான் அறிவுபூர்வமானவன். சும்மா குதிக்கிறவன் அவன் நாம என்ன சொல்றது? அத போல இந்த குடிப்பழக்கத்துக்கு படிப்படியா அற்பமாயிட்டாங்க. எங்க காலத்தெல்லாம் கூட திரைப்படத்தில் கூட குடிக்கிறவங்க இல்லைன்னா அது கூட எழுந்துறாங்க. இப்ப என்ன பண்றான்? நல்ல மனிதனே குடிச்சுக்கிட்டு தப்பு இல்லாம பண்றான். அப்படிதான் சமுதாயத்துக்கு இதெல்லாம் அங்க படம் பிடிச்சு காட்டும். சமுதாயத்துக்கு நல்லவனாவே இருப்பான். அதனால இந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்றது நான் சொல்றேன். பெண் பிள்ளைகள் இல்ல, பெண் பிள்ளைகளும் சொல்றேன். நல்லவனா பேசுவான், நயந்து பேசுவான், அன்பா பேசுவான், உருகி பேசுவான். அப்படியே உங்க மாதிரி நடிப்பான். நடிக்க சினிமா செல்வம் நடிக்க மாட்டான். அவன் நம்பி நிறைய பேர் பல்வேறு வகையில பல்வேறு ஏமாறுறாங்க. இப்ப விழிப்புணர்வை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா வேற ஒண்ணும் கிடையாது. மனம் இருக்குது இல்ல, எல்லாத்தையும் நடிக்கும். மனம் போன போக்கில போகாம அந்த மனசை நெறிப்படுத்தி இப்படிதான் போகணும் அப்படின்னு அது நமக்கு உடல் உறுப்புகள்ல பாட்டு வகையில கேட்டு அப்படின்னு நினைப்பான். அது அப்புறம் அதே போல கண்ணால பார்த்துட்டு காட்சியை பார்ப்பான். எதை பார்த்தாலும் நீ மனசுல போட்டு அத இது சரி இது தப்புன்னு சலிச்சு அதை எது நல்லதோ என்று தெரிந்து கொண்டு அது எல்லாத்துக்கும் நூறு இருக்குடா, எல்லாத்துக்கும் புத்தகம் தெரியுமா? அதனால புத்தகத்தை படிங்க. எல்லாத்தையும் நீங்க உங்க செல்லுல சொல்றான் எங்கிட்டே இருந்தது உங்களை அதுல போட்டு பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிருந்தான். அதுல இருந்து பார்த்து கத்துக்கிறாங்க. நல்லதை கேட்டு தெரிந்து அந்த வழியை நடத்தணும், நல்வழி போகணும். பிள்ளைங்க வெயில் இருக்கான், மழை ஒன்று பார்த்தேன், மழை போச்சு, வெயில் வந்தது, வெயில் வந்தா நடந்தது மழை வரும். ஆக எப்படி இருந்தாலும் இந்த விழிப்புணர்வுங்கிறது குடியை எதிர்க்கிறது ஒவ்வொருக்கும் குறிக்கோளாக நீங்க விழிப்போட இருப்பீர்களானால் நீங்க வாழ்க்கையில சிறந்த ஒரு உத்தியோகத்துக்கு வேலைக்கு உலக நாடுகளுக்கு பல்வேறு நாடுகளும் பறந்து இது உண்மை சத்தியம். வியாபாரம் இன்னையிலிருந்து இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. போதை பொருள் ஒழிப்பு நிகழ்ச்சி அன்னைக்கு வந்தாங்க. குடிக்கிற கேவலமா போவான். நாம கேவலமா போகணுமா? நான் பெரிய படிச்சுட்டு அறிவாளியா அறிஞனாக பல்வேறு ஒவ்வொரு துறையிலுமே உயர்ந்தவனாக சிறப்பானவனாக போகணும். நல்லவன் என்ற பெயர் இருக்கணும். நல்லவன் பேர் எடுக்கிறதுக்கு நீங்கள் இன்னையிலிருந்து உங்களுக்கு அந்த கடைசி வரலையும் இந்த கடைசியிலே சொல்ல மாட்டேன். நிறைவான காலம் கடைசி கட்டம் இந்த சொல்லுங்க. கூட்டத்தோடு பேசுவான். நான் இறுதி வந்து சொல்லுவது என்ன வந்து சொன்னால் இறுதினாலே கடைசியில் அவங்க சாப்பாடு விட்டாங்க. நிறைவாக பேசுவோம், முடியாக சொல்லக்கூடாது. இப்படி எல்லாம் இதெல்லாம் நான் அமுக்கலமான இது பார்த்தேன். எழுதுகிற போதும் இந்த தமிழ்ல நான் ஆயிரக்கணக்கான நூலை வெளியிட்டேன். கிட்டத்தட்ட நான் அந்த வந்து ஒற்று பிழைகள் எப்படி விட்டுது, எல்லா ஒற்று பிழை அது அத்தனை அனர்த்தமாயிருந்து. இப்ப ராஜகோபாலன் லோகநாயகி இல்ல திருமண விழா அப்படி போடலாம். ராஜகோபாலன் லோகநாயகி இல்ல திருமண விழா இல்ல திருமண விழா போடணும். அப்பதான் அது வரும். இப்படி நூற்றுக்கணக்கு திருக்கோள் தப்பு தப்பா சொல்லுல அந்த கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்றான் பாரு. வாழ்த்துங்கிறது மங்கள சொல்லு. இவன் அமங்கலமாவே வாழ்த்து சொல்றான். அதை பாக்குறாங்க. தமிழ் பண்றான். தமிழ் உயிர் என்பது மட்டும் இல்ல, தமிழ் எழுத்துல தமிழ்ல உயிரும் மெய்யும் எப்படி சேரும், அது என்ன பொருள் தரும், தமிழ்ல எழுத்து பிழை இல்லாம படிக்கணும். அவனுக்கு தான் எல்லா வகையான அறிவும் கிடைக்கும், ஆற்றலும் பெருகும். தமிழ்ல படிக்கிற போது அந்த சொல்லை எழுத்து சொல்லு பொருள் எல்லாத்தையும் உணர்ந்து பதம் பிரித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் தமிழ் இலக்கணம் அதெல்லாம் நடத்தி ஆக அப்படி தமிழ் படிக்கிற போது பொருள் புரிஞ்சு படிங்க. ஒவ்வொரு மொழியும் அப்படிதான் படிங்க. ஒரு 4 மொழி படிச்சவன் 50 மொழி கூட படிப்பான். ஒரு தடவை வள்ளலார் கிட்ட ஒருத்தன் வந்து வள்ளலார் சோதிக்கிறது நிறைய பேர். ஒருத்தன் வந்து படிச்சான். அவருக்கு 100கணக்கான மொழி தெரியும். அவன் எல்லா மொழியும் படிப்பான் தெரியும்.
அவன் வந்தான். வந்துட்டு சோதிக்கணும்னு இதுக்கு மனக்குறிப்பாக அறிந்து கொண்ட வள்ளலார் அங்கே வேலாயுதம் என்கிற பார்த்த பையனா நாகேஸ்வரோட பேரு அவரு கூட்டு தம்பிங்க வா, அவங்க வயசு 4 வந்தா. உனக்கு எத்தனை மணி தெரியும்? 6 மணி நன்றாக அறிவேன். இப்போது 7வது படித்துக் கொண்டு இருக்கிறேன். 4 வருஷம் பையன். மொழி படிக்கிறது, பள்ளி படிக்கிறது, ஒரு பத்தத்தை படி. அந்த உயிர் 12 மெய் 18 உயிர் 716 தானே தமிழ். எல்லாரும் அனுசரிச்சு போகணும். ஒன்றாவது சொல்லி முடிக்கிறேன். தமிழ்ல அவையாயில இருந்து 18 சொல்ல நப்போல் வலை அப்படின்னு சொல்லலாம். என்ன இருக்கு? படிச்சுக்கலாம் படிக்கலையா? படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப தமிழை புட்டு அவராகவே வச்சிருக்கான். அதுல நிறைய இருக்கும். அதுல நப்போல் வலை நாங்க இந்த நோங்கு கொடுங்க. அதுல அந்த எழுத்துல அந்த வயசுல பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போனீங்கன்னா 18 19 எழுத்துல அந்த ஒரு எழுத்துதான் பயன்படும் இல்லையா? மத்த இது மாதிரி அந்த மத்த எழுத்துலாம் பயன்படுறது இல்லை. மத்த எழுத்துல உப்புக்காக கூட்டமாக வச்சிருக்கோம். ஏன் வச்சிருக்கோம் சொல்லி பார்க்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்தியாதவன், ஊனமுற்றவன், மாற்றுத்திறனாளி இப்படி 17 பேர் இருப்பான். அதனால அவன் தள்ளிட முடியாது. அவனையும் கூட வச்சுக்கிட்டு அவனுக்கும் ஒப்பாக வைத்துக் கொண்டு சொல்லணும். அதுதான் நப்போர் வலை. அது மாதிரி வளையணும். என்கிட்ட கேட்ட நப்போர் வலை என்ன? ஐயா நான் சொல்றேன் பாருங்க. கருமலை கேட்டான், நான் போட்டான், நான் இப்படி ஏறணுங்க, அப்புறம் சமமா வரணுங்க, அப்படி இப்படி இறங்கி எல்லாரையும் கூட்டிடுங்க, அப்புறம் இப்படி போகணுங்க. அப்படி போனதாங்க நப்போர் வலை. அவன் சிசிச்சா அந்த எப்படி எழுதுங்கிற முறையை கத்து இதுல நம்ம எல்லாம் இப்படி பல்வேறு வளைவு நெளிவு சுழிவு ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில நீங்கள் உங்க பெரிய உத்தியோகத்தை கொடுத்தான். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவன் சாதாரண படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு வெளியே போயிருந்தான். மாதத்துக்கு 6 லட்சம் வாங்கணும். ஆச்சரியமா கேட்டியா? மாதம் 6 லட்சம் சம்பளம். அவன் எப்படி இருப்பான்? அப்படி வாங்குற போது அவனே திங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கணும். என்ன பொருளை எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் வழங்கணும். அதுதான் இறைவன் நமக்கு கை காலம் தொழிச்சு பொருளை கொடுக்கணும்னு சொல்லுகிறான். அந்த அடிப்படையில நீங்க வேலைக்கு போனா கூட உங்களுக்கு வேண்டிய நண்பர்கள், உறவினர்கள், இன்னும் ஏழை முடியாதவர்களுக்கெல்லாம் கொடுத்து உதவணும். இந்த பணத்தை மூட்டை கட்டி ஏற்றுக்காதீங்க. அது பாவ மூட்டை எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கணும் என்று சொல்லி இந்த அரிய நல்ல வாய்ப்பு கொடுத்த அத்துணை பேர்களையும் வணங்கி இங்கே வந்திருக்கீங்கலாம் நல்லா ஒவ்வொருவருமே அது சிந்திச்சு செயல்பட்டு வாழ்க்கையில கலந்துச்சு. நான் துறையில நான் முதல்வனா இருக்கேன். முனையில முகத்துக்கு எந்த ஒரு சண்டை பயிற்சாலும் முன்னா மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால போயிருக்கா அப்படி வரணும். பின்னுக்கு போகக்கூடாது. ஆக ஒரு கடுமையான பஞ்சம் பட்டினியா இருக்கிறேன். கேட்டிலே துணிஞ்சு ஒரு கேடே வந்துச்சு. அதிலும் துணிச்சலா இருக்கணும் என்று சொல்லி அரிய வாய்ப்புக்கு நின்று சொல்லி என் முறையை நிறைவு செய்கிறேன். கை தரணும் அண்ணா. மாணவர்களே, அவருடைய அனுபவத்தை பேச்சாக அறிவுரையாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய அறிவுரைகளை உள்வாங்கி நாம் வழிநடப்போம். அடுத்தபடியாக தனது சிற்றுரையை நன்றியுரையாக வழங்க வருகிறார் சரிய கலை இலக்கிய ஆய்வு மையத்தினுடைய அமைப்பாளர் கடந்த 32 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பள்ளியில் நாங்கள் இலக்கிய கூட்டம் நடத்துவதற்காக மறைந்த ஐயா தாமஸ் அவர்கள் எங்களுக்கு இந்த இடத்தை கொடுத்து தொடர்ந்து 32 வருஷமா இந்த இலக்கிய கூட்டத்தை நடத்திட்டு வருவோம். இது மது ஒழிப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு கூட்டம் நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு வரும்போது வந்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் முதல் நன்றி இந்த கல்வி நிறுவனத்தின் காவலர் மறைந்த ஐயா தாமஸ் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதை தொடர்ந்து இங்கே தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்த நாங்கள் கேட்காம ஒரு வார்த்தை சொன்ன உடனே எங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்து ரொம்ப சிறப்பா மேடம் எங்களுக்கு அது போன்ற இடங்களை கொடுக்கலன்னா நான் தொடர்ச்சியா இது போன்ற கூட்டங்களை 32 வருஷமா நடத்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது எங்கேயோ போய் நாங்கள் மண்டபம் எடுத்து நிகழ்ச்சி நடத்த முடியாது. அந்த விதத்துல மேடம் அவர்களுக்கும் கரஸ்பாண்டன்ட் அவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
உங்களுக்கு நான் வந்து எதுவும் அட்வைஸ் பண்ண வரல. நீங்க எல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா உங்களுக்குலாம் ஒரு குறிக்கோள் இருக்கும். கண்டிப்பா நான் ஒரு பெரிய நிலையை அடைவேன், அப்பா அம்மாவை காப்பாற்றுவேன், நிறைய சம்பாதிப்பேன், நல்ல நிலைக்கு போவேன் அப்படின்ற ஆட்கள் நீங்கள் தான். நீங்க வந்து இன்னும் கல்லூரிக்கு போகும்போது தான் உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய வரும். அதனால படிங்க, உங்களுடைய என்ன கனவுகளோ அதை அச்சீவ் பண்ணுங்க. நாம குடிக்கிறதுக்கோ அருவாளை தூக்குறதுக்கோ ஆயுதங்கள் ஏந்துவதற்கோ நாம வரல. சினிமாவோட இருக்கட்டும். வாங்க, வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அன்பார்ந்த மாணவர்களே, இத்துறை நேரம் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்க அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வழங்கிய விழிப்புணர்வு ஆலோசனைகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டிருப்பீர்கள். இது வள்ளலார் மண். வள்ளலார் கூறிய அறக்கருத்துக்களை நாம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். முதலில் இந்த வள்ளலார் மண்ணில் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பதே வருத்தமான ஒரு செயல். ஏனென்று சொன்னால், உலகத்திற்கே சத்தார்க்கத்தையும் ஒடுக்கத்தையும் கற்றுத்தந்த வள்ளல் பெருமானார் வாழ்ந்த மண். கல்லில் நாமை என்பதிலே அவர் குறிப்பிட்டு சொல்வது கல், களவு, கொலை, சூடு, காமம் இவற்றையெல்லாம் தவிர்ப்பதுதான் பஞ்சமா பாதகம். பஞ்சமா பாதகம் என்றால், பஞ்சம் என்றால் 5, பாதகம் என்றால் 5 பாதகமான செயல்கள். முதலில் கல், களவு, சூது, கொலை, காமம். ஃபர்ஸ்ட் கல். இது குடித்து விட்டாலே மனிதனுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படும். அடுத்தபடியாக அடுத்தடுத்த பழக்கங்கள் இதை வைத்தே தொற்றிக்கொள்ளும். கல், களவு, சூது, கொலை, காமம். இந்த வகையிலே இது போன்ற அறக்கருத்துக்களை எல்லாம் கூறிய வள்ளல் பெருமானார் வாழ்ந்த இந்த மண்ணில் இது போன்ற நிகழ்வுகளை நான் முன்னெடுத்திருப்பது சிறப்புக்குரிய ஒன்று. இங்கே வந்திருந்த நிகழ்ச்சியை நடத்தியும் அந்த நிகழ்ச்சிக்கு இடமளித்து இந்த நிகழ்வை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மா தாரவர் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய இலக்கிய செய்தவர்கள் மற்றும் நமது சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். So once again we thank wholeheartedly for the wonderful information given to our students. அரிய கருத்துக்களை மாணவர்களுக்கு வலியுறுத்தி அவர்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய நல்லுரையாற்றிய அனைவர்களுக்கும் எங்கள் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Now it's time to get up and go to class.